என் பேர் ரேணுகா எம் வடிவேலு. இணைந்த கைகள் 1ல் வந்து நான் வந்து விக்னேஸ்வரி கூட பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஷீ இஸ் அ பர்சன் வேர் ஷீ ட்ரஸ்ட் ஆன் அ மெகா ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க சொல்லிடுவாங்க, ரேணுகா டோன்ட் திங்க் அபவுட் எனி திங், எக்ஸல் ஹையர், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், அதில் வந்து எல்லாமே நல்லபடியாக ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஈஸி டு ஒர்க் வித் ஹர். அந்த டைமில் வந்து ரேணுகான்னு யாருமே தெரியாது. ஐகே 1ல் வந்து அந்த எபிசோடில் போகும்போதே இப்போ எல்லாருக்கும் வந்து ரேணுகா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், ஒரு நார்மல் மேக் ஆர்டிஸ்டாக இருக்கு. பட் இப்போ பேக் டு மலேசியா, சிங்கப்பூர் அந்த பட் மலேசியாவில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து இறங்கிட்டேன். ஒன் ஹாரர் மூவி அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆஃப் மலேசியா கால் அகம். ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அதில் வந்து எஸ்எஃப்எக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன் தட் மூவி. ஐகே 2ல் வரவங்க தயவு செஞ்சு வந்து இங்கே தான் வந்து ஸ்டாப் பாயிண்ட் கிடையாது, இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் வெஞ்சர். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகுது. ஸோ டோன்ட் ஸ்டாப், கீப் ஒர்க்கிங், கீப் ஸ்டடிங், கீப் எக்ஸ்ப்ளோரிங். ஒரு கடையை ஓப்பன் பண்ணோம், ஏதோ ஒன்று நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டட் ரெகுலர் கஸ்டமராக இருக்கும். ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் சிறப்பாக கொடுத்து அந்த சாப்பாடை வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பரவ செஞ்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ரன் பண்ணணும். இப்போ முடியலை, ஆனால் அது லைஃப் டைமில் நான் செய்வேன் கண்டிப்பாக. என்னோடய பேர் சத்யநாராயணன். வணக்கம், என் பேர் சத்யா, சத்யநாராயணன். நான் வந்து பூர்வீகம் புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி, தமிழ்நாடு தான். அப்பா பேர் ராமானுஜம். அப்பா வந்து ஹாஸ்டல் வார்டனாக இருந்தாங்க. அம்மா பேர் தமிழ்ச்செல்வி. அம்மா வந்து கிளர்க்காக இருந்து சூப்பரண்டாக இருந்தாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்காங்க, அப்புறம் ஒரு அக்கா இருக்காங்க. நான் சிங்கப்பூருக்கு வந்து ஒரு 2.25-3 வருடங்கள் ஆச்சு. நான் வந்து இங்கே வந்து மெக்கானிக்கல் டிராஃப்டராக வந்தேன். என்னோடய டெய்லி வேலைன்னா வந்து சைட் சர்வேயிங்கு, கிளைண்ட்டுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா சொல்கிறது, ட்ராயிங் ப்ரிப்பேர் பண்ணுறது. சமையல் மேலே ஆர்வம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது. எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க அவங்கவுங்க வேலையில். அந்த நேரத்தில் நமக்கு தேவையானதை வந்து நம்மளே வந்து குக் பண்ணி சாப்பிட்றது தான் நம்ம வீட்டு பழக்கம். சமையலுக்குள்ளே போகிற நேரம்னா அதுதான் என்னோடய ஸ்டார்டிங் டைம். பிரியாணி வந்து நமக்கு வந்து ஒரு சாப்பிட்டோன்னா வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஏன்னா அதில் ஒரு கறி இருக்கும், கொஞ்சம் மசாலாஸு, ரைஸு எல்லாம் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கும். எனக்கு இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிற டிஷ்ஷும் அது பிரியாணி தான். ஏன்னா வந்து அது இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருவோம், அது கொஞ்சம் வந்திருக்கும், 10 பேர் 20 பேர் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் இன்னும் கொஞ்சம் ரைஸ் இன்னும் கொஞ்சம் லாங்காக இருந்திருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணியிருப்பார். என்னோடய அடையாளமாக நான் வந்து பார்க்க விரும்புகிறது என்னதுன்னா, பிரியாணி மாஸ்டர் இல்லை பிரியாணி செய்கிறவர் அப்படின்றது தான் நான் வந்து எப்போதும் பார்க்க விரும்புகிறேன். அதுக்கான காரணம் இருக்கும். சாப்பாடு செய்கிறது, சாப்பாடு போடுறது, அவங்க அதை சாப்பிட்டுட்டு ரிவ்யூ பண்ணுறது, அந்த நல்ல ரிவ்யூவை நம்ம கேட்கும்போது பூரிப்படையும் இல்லை நமக்கு. வாங்க சத்யா, வாங்க. எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தான் காத்திருந்தேன். உட்காருங்க. தேங்க்யூ சார். வர்ற வரைக்குமே நான் அப்படி எதிர்பார்த்து வரல. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. எப்படி உங்களுக்கு வந்து இந்த இப்போ எனக்குலாம் கேட்டிங்கன்னா, எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு வந்து சமையல் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன்.
இதை மிக்ஸ் பண்ணி அதை மேட்ச் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆசை. ஸோ நான் வந்து ஒரு 25 வருஷமாக நான் வந்து செஞ்சுருக்கிறேன், தொழிலில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி அந்த ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? கம்பல்ஷன் தான். வீட்டில் சமைச்சு தான் ஆகணும். வீட்டில் அம்மாலாம் வெளியில் ஒர்க்குக்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் சமைக்கணும். சத்யா வந்து ரொம்ப சாதுவான ஒரு கேரக்டர், வெரி குவாய்ட் பர்சன், வெரி ரிசர்வ். அந்த மாதிரி கேரக்டர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவர் வந்து அதுலேருந்து வெளியாகணும். கொஞ்சம் இன்ட்ரோவர்டாக இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்டாக இருக்கும். குவாய்ட்டாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிச்சனில் வேலை செஞ்சிங்கன்னா குவாய்ட்டாக நான் ஆர்டர் கால் பண்ண முடியாது. நீங்கள் கத்தி தான், ஷேஃப் ஐ காட் திஸ் ஆர்டர், தட் ஆர்டர், எஸ் ஷேஃப், அந்த மாதிரி கத்துவாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் திறந்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து அம்மாவோட ரெசிபிஸ் எல்லாம் செய்வீங்களா, நீங்கள் தனியாக வித்தியாசமாக ஏதாவது செய்வீங்களா? பிரியாணி கடை ஓப்பன் பண்ணுறது தான். ரைட்டு, அவ்வளோதான். ஆனால் பிரியாணி செய்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. நீங்கள் ஒரு வரிசையில் பார்த்தீங்கன்னா எத்தனை பிரியாணி கடை இருக்குது? 10-15 கடை இருக்கும். சமையல் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஆசைக்கு சமைப்பாங்க, சந்தோஷம் சமைப்பாங்க. இன்னும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு ஓனராக இருக்குது. இந்த 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வெரி டிஃப்ரெண்ட். இங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் ரெஸ்டாரண்ட் ஓனராக இருந்தீங்க நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க முடியாது. யூ நீட் டு பி ஆன் டாப். ஏன்னா நம்மளை சுற்றி சேலஞ்சஸ் இருக்குது. எத்தனோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் நான் வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட் கொண்டு நான் வரும், உங்கள்கிட்ட அப்படி என்ன தான் இருக்குது? அதான் அவர்கிட்ட கேட்டேன். ப்ரான் பிரியாணி செய்கிறீங்க, இப்போ அந்த வரிசையிலேயே 10 கடைங்க இருக்கும் ப்ரான் பிரியாணி சேர்த்து. ஏன் உங்கள் கடைக்கு வரணும்? உங்கள் கடையில் உங்கள் ப்ரான் பிரியாணியில் என்ன நல்லா இருக்குது? ஸோ அதை நோக்கி தான் நம்ம வந்து ட்ரை டு மேக் எவ்ரி திங் பெட்டர். ஒரு ஷேஃபாக நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ தொலைவுக்கு நம்ம வந்து உதவி பண்ண முடியுமோ இந்த பயணத்தில் வந்து ஹோல் ஹார்ட்டட்லி நான் செய்வேன். உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க. ஓகே, அந்த பேசிக்ஸ்லாம் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெங்காயம் வெட்ட போறீங்கன்னா வெங்காயம் வந்து அதே ஸ்லைஸில் இருக்கும், அதே லெவலில் இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் லேட்டாக வேகும். வெங்காயத்தில் வந்து ரொம்ப தண்ணி இருக்கும். ஸோ சின்னதாக வெட்டிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக கரைஞ்சிடும், பெருசாக வெட்டிங்கன்னா தண்ணி தகிட்டிடும், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். இந்த பேசிக்ஸ்லாம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். அது முதல் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் வந்து மேலே வித்தியாசமாக ஏதாவது செய்யலாம். நம்ம எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். உங்களை வந்து ஒரு வழிக்கு கொண்டு சேர்க்கறது தான் என்னோட மெயின் குறிக்கோள். சரியா? ரெஸ்டாரண்ட் திறக்க போறீங்க அது இல்லை. நீங்கள் வந்து வெளியே போகும்போது ஆஹா இவர் தான் நம்ம ஷெஃப் தான் ட்ரெயின் பண்ணுவார், நீங்கள் வந்து ஒரு நல்ல லெவலில் வரணும். நான் வந்து சும்மா ஒரு பேசிக் குக்கிங்னா வந்து நமக்கு சாப்பாடு சமைக்கணும். சில டைம் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் 20 பேருக்கு ஏதோ ஒரு சின்ன டிஷ்ஷு சமைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நான் என்ன கற்றுக்குவேன்னு எதிர்பார்க்குறேன்னா வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பேசிக்ஸு, அதோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம நியூட்டன் ஹாக்கர் சென்டர் வந்திருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஐகானிக் இடம், அதாவது ஒரு ஃபுட் ஹேவன் சொல்லுவாங்க. விசிட்டர்ஸ் வெளியூர்லேருந்து ஈவன் லோக்கல் ரெசிடென்ட்ஸ்லாம் வந்து இங்கே தான் வருவாங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப இங்கே வந்து கேட்டிங்கன்னா ஸ்டிங்ரே இருக்கும், வாழை இலையில் வந்து மீன் செய்வாங்க. நான் சொன்னேன் தெரியுமா இது கேரட் கேக்? ஆமாம், அது இங்கே இருக்குது. இன்னொன்று வந்து ஒய்ஸ்டர் ஆம்லெட் சாப்பிட்ருக்கீங்களா? ஆனால் இது வந்து ஒய்ஸ்டர் போட்டு செய்வாங்க ஆம்லெட்லாம். இன்னும் வேறு டிஃப்ரெண்ட் ஈத்தெல்லாம் இருக்கும், டாக் இருக்கும், நூடுல்ஸ்லாம் இருக்கும். ஆனால் நான் வந்து ஒரு 4-5 ஐட்டம் எனக்கு பிடிச்ச ஐட்டமா நான் சூஸ் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு பசிக்குது. உங்களுக்கு பிடிக்கும் தெரியல, உங்களுக்கு பசிக்குதா? கண்டிப்பா பசி. சாப்பிட்டு முடிச்சிடுவீங்களா? கண்டிப்பா சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிக்கலன்னா என்ன செய்வோம்? பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன். நீங்க வீட்டுல போய் சாப்பிடுங்க. சரியா? வாங்க போ. ஊரில் இருக்கும்போது இது மாதிரிலாம் இருக்காது. பட் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து எல்லா விதமான சாப்பாடும் கிடைக்கும் இந்த ஹாக்கர் சென்டரில் இந்த மாதிரி. ஆனால் இந்த இடத்துக்கு நான் வர்றது வந்து ரொம்ப புதுசு. சரி, நம்ம போய் உட்காருவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் 2-3 டிஷ் நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஓகே, சூப்பர். அங்கே ஒரு கடை இருக்குது பாருங்க, அது வந்து ப்ரான் நூடுல்ஸ் இருக்கும், கேரட் கேக். இந்த இடத்துக்கு வந்தோன்னா இந்த ஃபியூ ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணாமல் சாப்பிடாம யாரும் போக மாட்டாங்க. ஸோ ஐட்டம் வந்து கேட்டிங்கன்னா ஸ்டிங்ரே, சம்பால் ஸ்டிங்ரே. சம்பால்னா கிறுக்கு மீன் சம்பால் ஸ்டிங்ரே. அது வந்து வாழை இலைலாம் போட்டு நல்லா கிரில்லாம் பண்ணுவாங்க. நல்லா கொஞ்சம் ஓவர் குக்காக இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், கொஞ்சம் பேர்ன்ட்டாக இருக்கும். அதான் பாபக்யூ ஸ்டைல். சத்யாவோட ரியாக்ஷன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தார் வந்து இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தோன்னே. ஏன்னா ஒரு சிட்டிங்கில் வந்து ஒரு 50 டிஃப்ரெண்ட் கடைங்க இருக்குது அண்ட் இன்னும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாப்பாடுலாம் இருக்குது. அவர் கூட சொன்னார், நானும் வீடியோ சீன் இப்போ பார்த்ததே இல்லை, டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்தது ஒரு பெரிய சவால் தான் எங்கிறேன். ஸோ அவர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். ஆனால் அது வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கிட்டாரு.
ஸோ இது வந்து கேரட் கேக். இதில் வந்து 2 விதமானது கேரட் கேக் இருக்குது. ஒன்று வந்து வெள்ளை கலரு, ஒன்று வந்து கருப்பு கலரு. ஓகே. கருப்பு வந்து கீச்சா போடுவாங்க. கேரட் கேக் வந்து எனக்கு அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் வந்து இந்த ஃப்ரைடு ப்ரான்ஸ் வந்து அந்த ஃப்ளேவர், அந்த கறி லீஃபோட ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணதில் வந்து ஒரு 5-6 டிஷ்ஷஸ் தான். ஸோ ஈச் டிஷ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொண்டு வரும். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ தட்ஸ் வை அவர் வந்து டேஸ்ட் பண்ண சொன்னேன். 2 டிஷ்ஷில் வந்து அதே சம்பால் இருக்குது, ஆனால் ஒன்று வந்து காஞ்ச விடாலாம் இருக்குது. ஸோ யூ டேஸ்ட் த டிஃப்ரெண்ட் திங்ஸ் அண்ட் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அண்ட் தென் தி அதர் ஒன் வந்து லைமை ஸ்குவீஸ் பண்ணார் மேலே. நான் ஸ்குவீஸ் பண்ணி கொடுத்தேன், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். லைமை ஸ்குவீஸ் பண்ணாலும் டிஃப்ரெண்ட், இட் பிரிங்ஸ் இட் அப் கம்ப்ளீட்லி. ஸோ த மெயின் ஐடியா நான் ஏன் வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் சூஸ் பண்ணேன்னா, நம்பர் 1 டு ஆக்சுவலி ஷோ ஹிம் தட் தீஸ் ஆர் டிஷ்ஷஸ் இங்கே இருக்குது சிங்கப்பூரில், ட்ரை பண்ணலாம் இந்த ஃப்ளேவர் ப்ரொஃபைல். ஸோ அவர் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாரு. ஐ திங்க் அவருக்கு வந்து அந்த சமையல் அனுபவம் கொஞ்சம் இருக்கிறதுனால அவருக்கு தெரியுது, ஓகே இது வந்து இப்படி தான் டேஸ்ட் பண்ணோம், அது வந்து அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. ஸோ டேஸ்ட் பண்ணாது. சரி, நல்லா நல்லா சாப்பிட்ருங்க. ஏந்திரமா சாப்பிட்டு முடிஞ்சோன்னே மங்களாம் கழுவு தேவையில்ல. சேலஞ்ச் இருக்குது, அந்த சேலஞ்ச் செய்கிறதுக்கு தெம்பு வேணும். நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுங்க. ஓகே. சாப்பிட்டு சாப்பிட்டு முடிக்கலன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாம் பேக்கிங். சேலஞ்ச் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன இன்க்ரீடியன்ட்ஸு, என்ன பண்ண போகிறோன்னு எதுவுமே ஓப்பன் பண்ணலை. வாங்க சத்யா, இதான் வெல்கம் டு மை கிச்சன். ரெடியா? ரெடி. ஷூர்? ஷூர். கை காட்டுங்க. ஓகே, வாங்க அப்படியே வாங்க. முதல் டாஸ்க் வந்து நான் ஒரு சாம்பிள் கொடுக்க போறேன். Okay. அதே மாதிரி நீங்க செய்யணும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல. ஓகே. முடியுமா? கண்டிப்பாக. கை காட்டுங்க. நடுங்குதா? அணுங்களா. சூப்பர், பெர்ஃபெக்ட். வெங்காயம் வந்து தெரியும், வெங்காயம் இப்படி வெட்டணும்ட்டு. ஸோ வெங்காயம் வெட்டுறதுல வந்து நிறைய மாதிரி ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்படி ஸ்லைஸ் பண்ணா, ஹாஃப் மூன் ஸ்லைஸ் பண்ணா அது டெக்ஸ்டர் டிஃப்ரெண்டாக இருக்கும். இன்னொன்று வந்து வெங்காயம் வெட்டும்போது கரெக்டான சைஸில் வெட்டணும், ஏன்னா சரியான நேரத்தில் சமைக்கிறதுக்கு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக வெட்டினீங்கன்னா அந்த பெரிய வெங்காயம் வேவாது. ஸோ நான் வந்து இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு எப்படி கரெக்டாக வந்து ஒரு வெங்காயத்தை வெட்டணும், வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணணும். ஸோ ஸ்லைஸ் அனியன்ஸ் தான் செய்ய போகிறோம் நம்ம. ஓகே. உங்கள் விரல்கள் இப்படி இருக்குல்ல, இப்படி இருக்கணும். ஓகே. ஸோ கையை இங்கே வச்சுங்க. நீங்கள் வந்து பிடிக்கும் போது இப்படி பிடிக்காதீங்க, ஏன்னா இப்படி பிடிச்சிங்கன்னா நீங்கள் வெட்டும் போது இப்படி வெட்டிக்கும், கையை வெட்டிக்கும். ஓகே, இது ஒன்று. இன்னும் வந்து நம்ம மிரர் பாட்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே, அடுத்தது வந்து இப்போ இந்த மாதிரி ஆகணும்னு என்ன பண்ணுவீங்க, இப்படி செஞ்சால் இங்கே பிடிக்க முடியும். ஓகே. கடைசி வந்து இந்த பக்கம் நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ ஒரு கத்தியை வந்து நம்ம 3 விதமாக மாற்றிடலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு, அந்த சைஸ் பார்த்தீங்களா, ஈவனாக இருக்குது, தின்னாக இருக்குது, எல்லாம் நல்லா தின்னாக இருக்குது. ஒன்று வந்து எதுவும் வந்து திக்காக இல்லாமல் எல்லாம் தின்னாக இருக்குது. இதே மாதிரி உங்களால் செய்ய முடியுமா? கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். சரி, க்ளவ்ஸை போட்டுங்க. உங்களுக்கு கரெக்டாக 15 செகண்ட்ஸ் இருக்குது. 100% கொடுக்காதீங்க, தேவையில்லை, 120% கொடுங்க. 3, 2, 1 கோ. டைம்ஸ் அப். உங்களுக்கு 15 செகண்ட்ஸ் கொடுத்தேன். ஓகே. ஒரு முழு வெங்காயத்தை வெட்டணும், நீங்கள் பாதி தான் வெட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் 30 செகண்ட்ஸ் தேவைப்படுதா? அந்த மாதிரிலாம் முடியாது. 15 செகண்ட்ஸ்னா 15 செகண்ட்ஸ் தான். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கறிக்கு வெட்டியிருக்கீங்க. ஓகே. நான் வந்து ரைட்டாக வெட்டியிருக்கேன். இங்கே பாருங்க, நான் எப்படி வெட்டினேன் பார்த்தீங்களா, நூலுமா இருக்கு, ரைட்டாக இருக்கா? நீங்கள் எப்படி வெட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, பெருசாக இருக்குது. அவருக்கு கொடுத்த டாஸ்க் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிள் டாஸ்க் மாதிரி தான் இருந்துச்சு, வெங்காயம் வெட்டுறது. ஆனால் வெங்காயம் வெட்டுறதுல வந்து அது ஒரு தனி கலை. சரி, நம்ம என்ன சைஸ்க்கு வெட்டுறோமோ கரெக்டாக அது கொடுத்த டாஸ் அவருக்கு சரியாக செய்யல அவர். ஏன்னா அவர் நினைக்கிறேன் அது ஒரு எண்ணத்தில் இருந்தார், வெங்காயம் தானே வெட்ட போகிறோம் பிரியாணிக்கு. ஆனால் நான் சொன்னது வந்து ஒரு 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 சர்டன் மெஷர்மெண்ட்டில் வெட்டணும், அவ்வளோதான். ஈவன் இஃப் இட்ஸ் நாட் த சேம், ஷுட் பி க்ளோசர் டு இட். உங்களை எப்படி நான் பிடிக்க சொன்னேன், இல்லை எப்படி பிடிக்க சொன்னேன், நீங்கள் எப்படி பிடிக்கிறீங்க? கிச்சனில் வந்து வேலை செய்யும்போது we need to look after our fingers, விரலாம் பார்த்துக்கணும். ஸோ அது பிடிக்கும் போது ஒழுங்காக இப்படி பிடிச்சாரு, இப்படி பிடிச்சி இப்படி வெட்டினிச்சு அப்படி ஆகிடும், முடிஞ்சு விரல் போயிடும். ஸோ அதான் பிடிக்கிற டெக்னிக்கும் காட்டினேன், வெட்டுற டெக்னிக், ஃப்ளோ,
கத்தி எப்படி பிடிக்கணும், இங்கெல்லாம் நீங்கள் டென்ஸ் ஸ்டாப் பண்ணணும், கால் இப்படி வச்சுக்கணும், எல்லாம் கற்றுக்கணும். ஒரு பேசிக் இப்படி பிடிக்கணும். வெங்காயம் இப்படி இருக்கா, இதான் வெங்காயமா, இப்படி பிடிக்கணும். நீங்கள் வந்து இப்படி பிடிக்கிறீங்க. ஸ்டாப். சரியில்லை, சரியில்லை சத்யா, சரியில்லை. நீங்கள் என்னமோ நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு வெட்டுறீங்க, என்ன இப்படி வெட்டிருக்கீங்க? இப்பதான் சொன்ன அழகா வெட்டிருக்கீங்க. இங்க பாருங்க, இது பஜ்ஜி செய்யுது. செஃப் வந்து டாஸ்க்கு சிம்பிள் டாஸ்க்குன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ஒரு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணுற டாஸ்க்கு தான். ஆனால் அதிலே ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. செஃப் வந்து என்னென்ன நான் தப்பு பண்ணேன், அதுக்கு என்னென்ன ரெமிடிஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. செஃப் வணக்கம். வாங்க சத்யா, வாங்க. ஸோ உங்களுக்காக ஒரு அழகான ஒரு டிஷ் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு. ஓகே, சரியா? இது வந்து என்னோட சிக்னேச்சர் டிஷ் சொல்லலாம். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ். ஓகே. ஸோ ஹைதராபாடி லால் சிக்கன் மசாலா உங்களுக்கு தான் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? நிச்சயமா சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? ஸோ அன்னைக்கு வந்து சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குன்னு. இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு என்ன டேஸ்ட் வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன உங்க புளிப்பு வருதா, இனிப்பு வருதா, உரப்பு வருதா, நீங்கள் பார்க்குறதுல இப்படி என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? இதே டிஷ்ஷை நீங்கள் வந்து இதே மாதிரி ஸ்டைலில் 45 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிக்கணும். ரெசிபி சொல்லுவீங்கல்ல? என்ன பிரியாணிலாம் செய்றீங்க, ரெசிபி கேட்குறீங்க? என்னென்ன எப்படி செய்கிறதுன்னு ஓகே, சொன்னீங்க. சரி. நான் ரெசிபி எழுதி வச்சுருக்கீங்க, இங்கே பாருங்கள். ரெசிபி பாருங்கள், இருக்கா? எதுவுமே இல்லையே. உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்டு உங்கள் ரெசிபி வர கொடுக்கணுமா? இதான் உங்கள் டாஸ்க்கு. இதை சாப்பிட்டு திருப்பியும் சாப்பிட்டு அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அது உள்ளார என்னென்ன இருக்குன்ட்டு நீங்கள் வந்து இங்கே எழுதுவீங்க. சரியா? நீங்கள் உங்கள் சொந்த க்ரியேஷன்லேயே இதே மாதிரி செய்யணும். ஓகே ஓகே. ஏன்னா ஒரு ஷெஃப்க்கு முக்கியமானது என்னன்னா சைட் பார்க்குறது, டேஸ்ட் பண்ணுறது, அது ஃபீலிங், அது டெக்ஸ்டர்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரியணும். ஆரம்பத்தில் வந்து ட்ரைனிங் பண்ணும்போது ஒரு கோர்ஸ் போனேன், கற்றுக் கொடுத்தாங்க எப்படி டேஸ்ட் பண்ணுறதுன்னு. டேஸ்ட் பண்ணுறது வந்து நாக்கில் ஒண்டி டேஸ்ட் பண்ண முடியாது. இந்த ரூஃப் ஆஃப் யோர் க்ரௌன் இங்கே மேலே, அதில் வந்து நீங்கள் அதை பேஸ்ட் வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் வந்து குக் பண்ணுறது இப்போ குக் பண்ணோம், போயிட்டு அடுத்த வாரம் வருது இல்லை, இப்போ குக் பண்ணோம். நான் இங்கே நிற்பேன் உங்கள் பின்னாலேயே. ரைட்டா? ஓகே, சீக்கிரமாக எழுதுங்க, மணி ஆயிடுச்சு, நானும் வீட்டுக்கு போனோம். சீக்கிரம் வாங்க. செஃப் சிக்கன் கட் பண்ணியாச்சு. இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணணும். சரி, உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அங்கே இருக்கு பாருங்க. நார்த் இந்தியா சமையலில் என்ன ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க மேரினேட் பண்ணுறது? தயிர் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், அதான் உங்கள் பேஸு. ஓகே போங்க, இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன், பார்க்காதீங்க. என்ன கிரைண்ட் பண்ணுறதுக்கு? கிரைண்ட் பண்ண போறீங்களா? சரி, கரெக்டான ஸ்டெப் தான் அது. என்னென்ன போட்டிருக்கீங்க இப்போ? தயிர் பார்த்தேன். தயிர், அப்புறம் காஷ்மீரி மிளகா போட்டிருக்கோம், சீரகம் இருக்கு, அப்புறம் மஞ்சள் போட்டிருக்கோம், மிளகாய் தூள் போட்டிருக்கோம், அப்புறம் வந்து மட்டன் மசாலா. உரப்பு பத்தலையா? உரப்பு பத்தலை. ஏன்னா இது வந்து காஷ்மீரி சில்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உரப்பு குறைவாக இருக்கும், ஆனால் கலர் அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து அங்கே இது வச்சிருந்தேன் உங்களுக்கு, காஞ்ச மிளகா. மேரினேட் பண்ணிட்டு தனியாக கொஞ்ச நேரம் வைக்க போறீங்களா, உடனே ஃப்ரை பண்ணிடுவீங்களா? இல்லை, மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வச்சேன். சரி, அப்போ எப்படி உங்களுக்கு வந்து சாந்து கிடைக்கும்? வெங்காயமா? வெங்காயம் இல்லையாங்க? ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அந்த வருமா? வரும். அந்த சட்டி இருக்குல்ல, கவுத்துருங்க அப்படியே, ஒரு கொஞ்சம் நேரம் வைங்க. அது ஏன் தெரியுமா இந்த மாதிரி சீக்கிரமா வெந்துடும்? அனல் இருக்குல்ல, அந்த ஆவி. ஆமாம். எப்படி இருக்கு? பார்க்க நல்லா இருக்கு. திருப்தியா இருக்கா உங்களுக்கு? திருப்தியா இருந்தா பரிமாறிடுங்க. மீண்டும் சந்திக்கிறோம் சத்யா. செஃப் சொல்லுங்க,
டிஷ்ஷோட பேர் என்ன? ஹைதராபாதி லால் சிக்கன் மசாலா. ஓகே, இது உங்கள் ஸ்டைலில் செஞ்சுருக்கீங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு அந்த கலரு, அந்த போட்ட அந்த பச்சை கலரு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. என்னாச்சு? இதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். என்னோட நான் செஞ்சதை சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்ருந்தேன். அதே மாதிரி இருக்கா இல்லையா? நீங்கள் தான் செஃப் சொல்லணும். இது உண்மையிலேயே நான் செஞ்சது மாதிரி இருக்கு ஆனால் இல்லை. ஓகே. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஹைதராபாத் லால் சிக்கன் மசாலா செஞ்சேன். அதுக்கு வந்து சாந்துன்னு இருந்துச்சு. ஆனால் உங்களோட வந்து ஒரு மாதிரியான ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்துருச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. நான் செஞ்சதோட கம்பேர் பண்ணல, இது தனியாகவே அப்படி சாப்பிட்றலாம். ஓகே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்றலாம். அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே போனோடனே அந்த கிச்சனில் இருந்தோடனே உங்கள் மனநிலை நான் பார்த்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க. ரொம்ப ஐயோ என்னடா என்னடா வெங்காயத்தை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கோழி கொடுத்தாங்க, கோழியை சேர்த்துனாங்க, என்னெல்லாம் சேர்த்துறாங்க, என்ன ஒரு சமையல் வல்லுநர் இருக்கிறதுக்கு நான் இவ்வளோ வேலையா? உண்மையிலே கஷ்டம். ஒரு ஈஸியான வேலை கிடையாது. நம்ம வந்து இன்னும் சேலஞ்ச் இருக்குது. இன்னொன்று நாளில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்னும் சந்திப்போம் நம்ம. ஓகே செஃப். ஹைஃபை கொடுங்க. சூப்பர். ஏன் ஹாட் பிளேட்? ஏன் அதை சாப்பிட்ணுன்னு விரும்புகிறேன்னா, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சிங்கப்பூரில். சரி, இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அதை பார்க்குறேன். ஊர்லலாம் அந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, அதை அந்த டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை வந்து உங்களோட ட்ரை பண்ணணும்னு விருப்பப்பட்டேன். சூப்பர். அதனால அது என்ன அந்த ஹாட் பிளேட்டில் என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதை சாப்பிட்டு பார்க்க போகிறீங்க? பார்க்கும்போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஸ்மோக்கெல்லாம் வரும், அப்படியே மாதிரி சிசல்லாம் பண்ணோம் பயங்கரமாக. அது இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து என் சைல்ட்ஹுட் மெமரிலாம் வந்துச்சு. சின்ன வயசில் சாப்பிட்டோமே சிக்கன் சாப்பு, மஷ்ரூம் சாஸ், பிளாக் பெப்பர் சாஸ் தான் அதே மாதிரி வந்துச்சு. அண்ட் ஆல்சோ குவைட் ஹாப்பி. அவர் வந்து என் சஜஷன் ஒண்டி கேட்காம, ஷெஃப் நம்ம வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், சம்திங் டிஃப்ரெண்ட் அவருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் தவுச்சியூ. தவுச்சியூ வந்து இங்கிலீஷில் வந்து ஃபெர்மெண்டட் சோயாபீன் சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து எப்படி செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு மாதிரியான ஒரு ஃபியூஷன் மாதிரி செஞ்சுருக்காங்க, சைனீஸ் ஃபியூஷன். ஆனால் கன்ஃபியூஷன் கிடையாது, ஃபியூஷன். நல்லா இருக்குது தானே? சூப்பர். சாப்பிடுங்க. நான் ஹாட் பிளேட் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு அன்றைக்கி. செஃப்பு அவங்களோட இதிலேருந்து சொல்லியிருந்தாங்க என்னென்ன இருக்குது இதில், எப்படி சாப்பிடணும், எப்படி கட் பண்ணணும், எப்படி ஃபோர்க் பண்ணணும், எல்லாம் டீட்டெயிலாக சொன்னாங்க. டேஸ்டியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் அந்த சாஸ் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவராக இருக்குது. சூப்பர். தேவையான அளவுக்கு சாப்பிட்ருங்க, கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிடுங்க. எனக்கு இதுக்கப்புறம் உங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னோட நெருங்கிய நண்பர் கிரேட் ஷெஃப் பாலா வந்து மீட் பண்ண போகிறோம். அவர் வந்து ஒரு பெரிய கிச்சன் வச்சுருக்காரு, ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு அந்த பிக் ஸ்கேலில் செய்கிறதுக்கு இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை கற்றுக்க போகிறோம். அது முடிஞ்சோடனே இவருக்கு வந்து ஒரு பெரிய சவால் இருக்குது, என்னன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ இவர் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஷெஃப், ஒரு நெருங்கிய நண்பர், ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கும் அவர். நீங்கள் வந்து என்ன கேள்வி வேணும்னு கேட்கலாம் அவர்கிட்ட, தயங்காமல். அவர் நல்ல பதில் சொல்லுவார். அவர் ரெடியா? ரெடி. ஓகே, வாங்க. இவர் தான் வந்து சிங்கப்பூர் இந்தியன் ஷெஃப்ஸை வந்து ஒன்று கூடி வந்து ஒரு அசோசியேஷன் உருவாக்குனாரு. ஒரு நெருங்கிய நண்பர், ஒரு மென்டோ மாதிரி எனக்கு. அவர் தான் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். இந்த துறையில் வந்து ஒரு 30-40 நான் பிறந்திருந்து இருக்காரு அவர். அவர் தான் ஷெஃப் பாலா, தெரியுமா அவருக்கு?
Chef, how are you, Chef? Yeah, I'm Nice to good. meet How are you. Hello. இவர் தான் சத்யா. Sathiya, nice to இவர் meet தான் you. நம்ம நான் வந்து அவருக்கு வந்து ஒரு மென்டோவா இருக்கேன். அவர் வந்து இன்னைக்கு வந்து கேள்விலாம் கேட்க போறாரு உங்கள்கிட்ட. ஏன்னா அவர் வந்து பிரியாணி வந்து நல்லா செய்வாரா. நான் சொன்னேன் இவர் வந்து பிரியாணி கிங் இவர். நீங்க என்ன பேசுறீங்க நீங்க? ஸோ பிரியாணி பற்றி பேச மாட்டோம். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம எப்படி ஏன்னா இவரோட ஆசை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கணும்ட்டு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்த கேட்ரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஸோ மேபி யூ கேன் கிவ் ஹிம் சம் இன்சைட்ஸ். எப்படி பேக்கேஜிங் இது கட்டிங் புச்சரி எல்லாம் எப்படி நடக்குது. இந்த தொழில வந்து எத்தனை வருஷமா இருக்கீங்க? நம்ம ஒரு 30-40 இயர்ஸ் இருக்குமா? 30 இயர்ஸ் பார்த்தா அவ்வளோ வயசான இருக்கா? நான் 5 வயசுலேருந்து ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு. பட் இவர் வந்து எனக்கு வந்து ஒரு 20 இயர்ஸாக தெரியுமா? ஐ திங்க் நம்ம வந்து ஒரு காம்படிஷன் போயிருந்தோம் ஊருக்கு. தென் அங்கேருந்து நம்ம வி மெயின்டைன் த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். நான் முத ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி இந்தியன் குசின் தான் எனக்கு தெரியும். எனக்கு அதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. முக்கியமாக வந்து சவுத் இந்தியன் மட்டும் தான் தெரியும். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு சவுத் இந்தியன் தெரியும், அந்த மாதிரி தான் எனக்கு சவுத் இந்தியன் தெரியும். நான் அந்த காம்படிஷன் ஆனந்த் சொன்ன மாதிரி நம்ம காம்படிஷன் போயிருந்தோம். அப்போ தான் எனக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. இவங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி செய்கிறாங்க, நம்மளால் செய்ய முடியலையே, அந்த வருத்தம் இருந்தது. ஆனால் அந்த வருத்தத்தை வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டேன். ஓகே, நான் இனிமேல் எப்படி கற்றுக்க போகிறேன், எப்படி என்னோடய குவிசினை நான் மாற்ற போகிறேன், வேறு என்ன நான் கற்றுக்கலாம், அதுலேருந்து தான் என் ஜேர்னி பிகின் பண்ணிச்சு. ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் டீச்சர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப். அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவருக்கு கொண்டு எடுக்காமல் அவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்குவார் மற்றவங்களுக்கு. சரி, யார் கற்றுக்க போகிறாங்களோ, ஓகே வாங்க வி வாண்ட் டு டீச் தேம். ஓகே உனக்கு வேணுமா, எனக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. இங்கே போ அங்கே போ, அது செய்யுன்னு நானும் செஞ்சுருக்கேன். ஸோ அதான், ஸோ இது வந்து உங்கள் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இவர்கிட்ட என்ன வேணாலும் நோண்டிடுங்க, என்ன இருக்குது. ஆனால் பிரியாணி ரெசிபி வந்து கேட்காதையும் கொடுக்க மாட்டாரு. சரி, எனக்கு தெரியும் நீங்கள் வந்து நிறைய கேள்வி வச்சுருப்பீங்க. ஸோ இப்பொழுதுக்கு அவர் வந்து கேள்வியை வந்து அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அவர் வந்து கீழே வந்து ஒரு கிச்சன் டூவை கொடுக்க போகிறாரு. அதாவது எப்படி நம்ம வந்து எந்த இடத்துல மீட் வெட்டணும், எந்த இடத்துல வெஜிடபிள் வெட்டணும், பேக்கேஜிங், ஃப்ரிட்ஜ் எல்லாம் காட்ட போகிறாரு அவருக்கு. அங்கே வேணும்னா நீங்கள் கேள்வி கேளுங்களேன். வேறு கேள்வி போமா? வாங்க போம். ஸோ ஒரு கிச்சன் உள்ளுக்கு வரும்போது முக்கியமானது வந்து ஹேர்நெட்டு. ஸோ இப்போ நம்ம டூர் ஸ்டார்ட் பண்ணால் முதல் ஹேர்நெட் போட்டுப்போம். கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து மிஷின்ஸு. ஸோ மிஷினில் வந்து கட் பண்ணுறோன்னா ப்ரிசைஸாக கட் பண்ணணும். அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இறைச்சி துண்டு வந்து ஒரு 2 cmல வேணும், இல்லை சிலது வந்து நம்மளுக்கு 3.5 cmல வேணும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரிசிஷனாக கட் பண்ணோன்னா இந்த மிஷின்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோல்ட் ரூம். ஸோ இது உள்ளுக்கு தான் வந்து பேக் பண்ணி எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளுக்கு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக போய் பாருங்க. ஸோ இதுதான் நம்ம ட்ரை ஸ்டோவ். ஸோ இங்கே தான் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வைப்போம். வாங்க உள்ளுக்கு. இதுதான் வந்து ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஏரியா. ஸோ சமைக்கிற முன்னாடி இங்கே தான் வந்து வெட்டுறது, மேரினேட் பண்ணுறது எல்லாமே செய்வோம். இங்கே பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்லாம் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து வெங்காயம் உரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன் உங்கள்கிட்ட டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் பிஸ்னஸில் இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ப்ராப்பராக ஸ்டோரேஜாக இருக்கட்டும், ஸ்டோரேஜ்லாம் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் அந்த பிளேஸே வந்து நல்லா ஹவுஸ் கீப்பிங் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரு பார்த்தீங்களா? ஏன்னா அவர் வெங்காயத்தில் கண்டம் இருக்கு வெட்டியிருந்தாரு. அதை பார்த்து சிரிக்கிறாரு ஒரு மாதிரியா. ஸோ எல்லாமே ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் உடனே எடுத்தோடனே வந்து எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி வாங்க, உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராஃபிட் மார்ஜினை வந்து ஏற்றி கொடுக்கும். ஓகே ஓகே சார். ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் ஏரியா பார்த்துட்டோம். அடுத்தது வந்து எங்கே சமைக்கிறோன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து குக்கிங் ஏரியா. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னடா ஸ்டோரில் வந்து எல்லா திங்ஸும் அடுக்கி வச்சுருக்காங்க, எப்படி போய் சமைக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து சமைக்கிற அளவுக்கு மட்டும்தான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள்,
சோம்பு எல்லாமே லேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு. He's a very organized chef and ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்தாரு. From section by section போனோம். Dry store, procurement, wet kitchen, dry kitchen and then cooking. So for example நம்ம சத்யா வந்து ஒரு அவன் பார்த்தாரு. அவன் பார்த்தே பயந்துட்டாரு. ஆஹா இந்த அவனில் எவ்வளோ சமைக்கலாமா? ஸோ ஷெஃப் பாலா சொன்னார் இந்த அவனில் வந்து 500 பேருக்கு பிரியாணி செய்யலாம். ஒரு டைமில் 10 ட்ரே போட்டு அவர் பயந்துட்டார். ஆஹா இந்த மாதிரி அவன் நம்ம வாங்கியே ஆகணும்ன்ட்டு. சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அவர் வந்து பார்த்துருக்க மாட்டார் இந்த மாதிரி பிக் ஸ்கேல் காம்பி அவன்லாம் பார்த்துருக்க மாட்டார். Very grateful for Chef Bala to show us around and also different parts of it. Packaging கூட எப்படி பேக்கேஜிங்லாம் செய்கிறாங்கன்ட்டுலாம் காட்டுறதுக்கு ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்தாரு. ஷெஃப் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இந்த இவ்வளோ தூரத்துக்கு ஒரு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. எனக்கும் ஆக்சுவலி ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபார் மீயாக இருந்தது. நான் வந்து ப்ரைவேட் ஷெஃபாக வேலை செய்யணும். ஸோ டிஃப்ரெண்ட். பட் தேங்க்யூ அகெயின் ஃபார் எவ்ரி திங் தட் நீங்கள் கொடுத்தது, யுவர் நாலேஜ் அண்ட் எவ்ரி திங். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர். சரி, ரொம்ப தேங்க்ஸ் ஷெஃப். நோ ப்ராப்ளம். எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த மாதிரி மிஷினரிஸு, இந்த ஒர்க் ஃப்ளோ, உங்களோட எம்ப்ளாயிஸை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க, அவங்க எப்படி வந்து ஒர்க் பிளேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஹைஜீன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, மிஷின்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஸ்டோர் ரூம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எனக்கு டீட்டெயிலாக சொன்னீங்க. நான் இதை வந்து என்னோடய ஃப்யூச்சரில் வந்து அப்ளிகபிள் பண்ணி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பண்ற மின்னுக்கு போட்டி இங்க இருக்கு. என் கூட வாங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. போட்டி நிக்குது அடுத்தது. வாங்க போ. ஓகே செஃப். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து உங்க கடைசி டாஸ்க் எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை, இது வரைக்கும் எதுவும் தெரில. நீங்கள் நிறையா டிஷ்ஷெல்லாம் வச்சுருக்கீங்க. நல்லது, தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா பயந்துருவீங்க. இன்னைக்கு வந்து கடைசி டாஸ்க். இத்தனை நாளாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க வெங்காயம் வெட்டுறது எப்படி, இது செய்கிறது. போன வாட்டி நம்ம ஷெஃப் பாலாவோட இடத்துக்கு போனோம், அங்கே இது எப்படி ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எடுத்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கப்பல் அவங்க உட்காந்துருக்காங்க ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ நான் வந்து ப்ரைவேட் டைனிங் பிஸ்னஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரைவேட் டைனிங் வந்து இன்னைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கேன் அந்த கப்பலுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 6 கோர்சஸ் பிரஞ்ச் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஷெஃப், என்னோட ஷெஃப்னு தெரியும்ல, அதாவது ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி பார்க்குற மாதிரி. ஓகே. ஆனால் அப்ரெண்டிஸ்ஸு உங்களுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பிரியாணிலாம் செய்கிறதுக்கு. அதோட கொஞ்சம் கூடையா. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷெஃப் மாதிரி எனக்கு அசிஸ்டன்ட். ஓகே. சரியா? நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து இங்கே சமைக்கிறது ஒண்டி இல்லை, அங்கே போய் நம்ம போய் பரிமாற போகிறோம். அவங்களுக்கு பரிமாறி அவங்கள்ட்ட சொல்ல போகிற மாதிரி இதான் இந்த டிஷ்ஷு, என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு. அது நீங்கள் செய்வீங்க கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்கேலப் செய்ய போகிறோம். ஓகே. ஸ்கேலப்ஸ்னா என்ன தெரியுமா? தெரியாது செஃப். ஓகே, ஸ்கேலப்ஸ்னா ஒரு சீ ஃபுட். இது வந்து நம்ம வந்து ஒரு இந்தியன் ஸ்டைலில் செய்ய போகிறோம். நம்ம கருவேப்பிலாம் போட்டு கீலாம் போட்டு பயங்கரமாக செய்ய போகிறோம். ஓகே. ரெடியா? ரெடி. சரி, ஆரம்பிப்போம். நம்ம யூஸ்வலி சண்டேஸ் வந்து சண்டே பிரான்ச் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கிளைண்ட் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களோட 1 year வெட்டிங் அனிவர்சரிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஜஸ்ட் அ கப்பல். ஸோ இந்த எக்ஸாம்பிளை வச்சு நான் சரி நம்ம வந்து சத்யா கூட்டிகிட்டு டீச்சிங் டு சி ஹவ் எவ்ரி திங் கோஸ் வெல் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஒரு 6 course மெனு செஞ்சேன் பிரான்ச்சுக்கு. ஹலோ, வெல்கம். அதாவது நான் வந்து நீங்கள் தான் வெல்கம் சொல்லலாம். எனக்கு நான் தான் இன்னைக்கு ப்ரைவேட் டைனிங் வந்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஹாப்பி ஆனிவர்சரி ஃபர்ஸ்ட் பிளேஸ். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ அகெயின். யூஸ்வலாக வந்து ப்ரைவேட் டைனிங் நான் வந்து ஒண்டியாக தான் செய்வேன். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நண்பர் வந்திருக்காரு என் கூட. ஸோ அவர் வந்து எனக்கு வந்து என்னோட ஷெஃப் அவர் இன்னைக்கு உதவி பண்ண போகிறாரு. Okay, please enjoy today. Happy anniversary again. Thank you. Thank you. போமா நம்ம போலாங்க. நம்ம வந்து இப்போ நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் எப்படி நீங்கள் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க சாப்பாடை. ஒரு டேபிளில் வந்து ஒரு ஃபீமேல் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் சாப்பாடு போகும். ஓகே. ஸோ நான் வந்து நான்சி கொடுக்குறேன், நீங்கள் கௌதமுக்கு பின்னாடி வாங்க. ஓகே. அங்கே போயிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அழகாக என்ன ஐட்டம் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து நினைவு வச்சுட்டு அடுத்த கோர்ஸ் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. கண்டிப்பாக. ரெடியா? கண்டிப்பாக. ஷூர். ஒரு கையில் இந்த ஹேண்ட் ரைட்டா, ஒரு கையில் எப்படி, அவ்வளோதான்.
ஸோ இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது அவருக்கு. அவர் வந்து ஐ திங்க் மேஷ் குக்கிங்கில் தான் செய்வார். ஸோ இது வந்து 2 பேருக்கு ஃபைன் டைனிங் கான்செப்ட் மாதிரி. ஸோ இது வந்து scallops. You guys had scallops before? So scallops வந்து தமிழ் வந்து சோலி. So scallops வந்து ஒரு seafood. So basically this one is very simple. It's just fresh scallops, salt, pepper அவ்வளோதான். ஆனால் அந்த கீழே வந்து தால் தடுக்கா தெரியுமா உங்களுக்கு? தால். ஸோ தால் தடுக்கா யூஸ்வலி வந்து தால் வந்து ஒரு பீஸாக இருக்கும். ஆனால் இது வந்து நான் பியூரியாக பண்ணி cumin, asafoetida, methi leaves and everything. It goes together, well together. So please enjoy. நம்ம திருப்பி வரோம் கொஞ்ச நேரத்தில். ரைட்டா? செகண்ட் கோர்ஸ் நம்ம போய் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. லெட்ஸ் கோ. அதாவது இன்னைக்கு வந்து சத்யாவின் தோசை 2 செய்யணும் நீங்க. ஓகே, அது போதும். ஓகே. இதை நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க போயிட்டு அவங்க பிளேட் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, எப்படி இருக்கு நல்லா இருக்கான்லாம் கேட்டுட்டு நீங்க பிளேட் கிளியர் பண்ணிடுங்க. ஏன் தெரியுமா, நம்ம புது டிஷ்ஷை சர்வ் பண்ணும்போது நம்ம வந்து பழைய தட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஓகே, அது எம்டியா அழகா இருக்கணும். ஓகே. அக்கா சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு டிஷ்? ரேட்டிங் பண்ணுங்க 10 out of. நான் ஒரு 8. நீங்கள் 8. ஓகே. ஓகே, எங்களோட 2வது டிஷ் ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் அந்த பிளேட் கிளியர் பண்ணுறேன். அவங்க உங்களுக்கு அக்காவா? அவங்க ஆமாம், அக்கான்னு கூப்பிட்டப்ப எனக்கு ஒன்றும் அவர் என்ன மேம் தான் கூப்பிடணுன்ட்டு எனக்கு ஒன்றும் தோணலை. எனக்கு அவருக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எனக்கு கூப்பிட்டா ஓகே. பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு இஸ் நியூ ஃபார் ஹிம். ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவரும் பண்ணது கிடையாது. இட்ஸ் நாட் லைக் அஸ், நம்ம வந்து பண்ணது இல்லை, ரைட்? ஸோ அந்த மூமெண்ட் எனக்கு ஒன்றும் தப்பாலாம் தோணலை. நான் சில்லாக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே. அக்கா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க. மேடம் சாப்பிட்டீங்களா? இஸ் எவ்ரிதிங் ஓகேன்னு கேட்கணும். ஓகே. இது வந்து ஒரு ஃபைன் டைனிங் கான்செப்ட் குயிசின். அதாவது நம்ம வந்து we look at the guests as customers and they're paying customers. அவங்கள வந்து ப்ரோ, அக்கா, எப்படி சீஸ் அந்த மாதிரிலாம் கூப்பிட முடியாது நம்ம. பிகாஸ் they are there, we should respect them. அதே ரெஸ்பெக்ட் அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க. அண்ட் அது கொஞ்சம் ஃபைன் டைனிங்காக இருக்கிறதுனால we want everything to be tuned up, to be fine. Like plating is fine, everything nice ingredients. And also service. நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கூட நான் கற்றுக் கொடுத்தேன். நீங்கள் வந்து இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிச்சிட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒரு கையில் பிடிச்சிட்டு யூ டர்ன் அண்ட் யூ கிவ் த லேடி ஃபர்ஸ்ட். லேடிஸ் தான் முதல் சாப்பிடணும், அப்போ தான் காய் சாப்பிடணும், அந்த மாதிரி. இது உங்களோட செகண்ட் டிஷ்ஷு. ஓகே. சிக்கன் டிக்கா தோசை வித் மின்ட் சட்னி. ஓகே. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேக் ஆஃப் ஊத்தப்பம் இருக்குல்ல. ஸோ ஊத்தப்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ இது வந்து தோசை பேட்டர் தான், ஆனால் அது உள்ளார வந்து சிக்கன் டிக்கா மசாலா இருக்குது. உள்ள இருக்கா? ஸோ பேசிக்கலி அந்த உள்ள டிக்கா மசாலா இருக்குல்ல. ஸோ I used to do quesadillas, மெக்சிகன் quesadillas இருக்குல்ல. ஸோ யூஸ்வலி வந்து பூல் சிக்கன் இருக்கும், சம்திங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ we substitute that, we put this tikka masala inside, put cheese and gratinate it, something different another one. The best part for chefs is when they come to clear things, அவங்க பிளேட்லாம் க்ளீனாக இருக்குது. that's chef's greatest achievement அந்த மாதிரி. So but thank you so much for that. Sathiya வந்து அடுத்த கோர்ஸ் செய்கிறாரு. I'll go and have a look. Let me clear this first. Okay, sure. Thank you. See you all in 3 minutes. இங்க என்ன இருக்குன்னா ஒரு grill lamb chop இருக்கு. This one piece, very high quality ones. இதுல வந்து cumin இருக்கு, ஸ்மோக் paprika இருக்கு, oregano இருக்கு. And for Indian touch, dal makhani சாப்பிட்டுருக்கீங்களா? Dal makhani is black dal usually. ஆனா இது வந்து I used French green lentils, French ones. So we call it puy lentils. So அது வந்து ஒரு பேஸா செஞ்சு did like a makhani. So it complements each other very well. Okay? Please enjoy. We'll see you in the next course. Okay. Thank you very much. Thanks. வாங்க போவோம். So, carry on. இவரு explain பண்ண போறாரு. Okay. லாப்ஸ்டர் பன்னீர் மெக் அண்ட் சீஸ். Oh, okay. என்ன இருக்குள்ளார? லாப்ஸ்டர் பன்னீர் சீஸ் நிறையா இருக்குது. Okay.
அதாவது மேக் அண்ட் சீஸ் வந்து சாப்பிட்ருப்பீங்க நிச்சயமாக. ஆனால் நம்ம வந்து நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக லாப்ஸ்டர் கம்ஸ் ஃப்ரம் கேனடா, ஃப்ரெஷ் லாப்ஸ்டர், பன்னீர் இருக்குது, இந்தியன் பன்னீர் அண்ட் கருவேப்பிலை இஞ்சி பூண்டுலாம் போட்டு கிரேட்டனேட்டட் வித் பம்சன் சீஸ் அண்ட் கவுடர் சீஸ். ஸோ ஒரு பெஷமெல் மாதிரி செஞ்சுட்டு, ஸோ இட்ஸ் வெரி இந்தியன் ஸ்டைல் சாப்பிட்டு பார்த்தீங்களா, சம்திங் டிஃப்ரெண்ட். ஆல்ரைட், என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். இதுக்கு கார்னிஷ் வந்து சில்லி பார்ஸ்லி. ஓகே, நீங்க ப்ளே பண்ணுங்க பார்க்கலாம். சாஸ் கீழே, மீன் மேலே, கார்னிஷ். நீங்க தான் ஷெஃப். இப்போ அதாவது பண்ணுங்க பண்ணுங்க, ஃபைன் டைனிங் கான்செப்ட். கொஞ்சம் சீக்கிரமா. நல்லா இருக்கு. ஓகே, சரி மீன் போடுங்க சீக்கிரம். இந்த மாதிரி பிளேட்டிங்லாம் விதின் 1 minute பிளேட் பண்ணோம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல, ரைட்டா? டைமிங் அவருக்கு ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சரி, ஓ இப்போ ஷெஃப் இப்போ செய்யணுமா, இப்போ செய்யுமா, அப்போ இப்போ செய்யாமல் எப்போ செய்ய போகிறோம், இன்னும் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. ஸோ டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் place that he can actually improve himself na timing wise and organization skills. Yeah. Norwegian salmon, turmeric, yogurt, சீரகம் எல்லாம் போட்டு ஒரு 6 hours மேரினேட் பண்ணோன்னே நம்ம தூக்கி ஏர் ஃப்ரைல வச்சுட்டோம். ஸோ ஏர் ஃப்ரை இஸ் வெரி ஈஸி டு குக். ஸோ இவருக்கு காட்டினேன் ஏர் ஃப்ரை எப்படி குக் பண்ணுறது. விதின் 10 minutes எவ்ரிதிங் வாஸ் ரெடி. கீழே வந்து மீன் சட்னி. How is the food? Food is great, very juicy. Very nice. சத்யா ரொம்ப ஷை டைப் நினைக்கிறேன். அதர்வைஸ் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாகவும் இருந்தார். பட் லேர்னிங் வைஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் கற்றுப்பாதான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் செஃப் சொன்னப்போ, செஃப் ஆனந்த் ஃபர்ஸ்ட் சொன்னப்போ கான்செப்ட் வந்து பிரியாணி ஷாப் திறக்கிறது தான். இது வந்து ஃபைன் டைனிங்னால அவருக்கு புதுசாக இருக்கும். ஸோ பட் இவன் தான் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். Thank you so much for having us. We sincerely appreciate that. இவருக்கு வந்து நீங்கள் வந்து பேஷனாக இருந்து நல்ல ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்தீங்க. ஃபீட்பேக் கொடுத்தீங்களா? முதல் அவருக்கு சாஸ் பற்றி கேட்டார். ரொம்ப நன்றி. அவர் வந்து ஐ திங்க் ரியலி என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சூப்பர். இது ஒரு நல்ல சேலஞ்ச் அவருக்கு. நீங்கள் சாப்பிட்ருங்க, ஐஸ்கிரீம் மேல் பண்ணும்போது. வாங்க நம்ம போவோம். We have our own ratings. And பேசிட்டு இருந்தோம், we rated the food based on ours. So I would say எனக்கு வந்து இந்த முதல்ல லேம், அப்புறம் செகண்ட் வந்து சால்மன், மூணாவது வந்து அந்த தோசை, நாலாவது வந்து மேக் அண்ட் சீஸ், தென் டிசர்ட், தென் ஃபைனலி வந்து அந்த ஸ்கேலப்ஸ். ஆக்சுவலி இனிஷியலி ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சிக்கன் டிக்கா தோசை தான் ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சு. பட் டிசர்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் டிசர்ட் ஷூட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லட்டு, ஐஸ்கிரீம் அண்ட் ஜாக் ஃப்ரூட் எல்லாமே அந்த காம்பினேஷன் வாஸ் வெரி நைஸ். என்னோட லாங் டேர்ம் கோலாக வந்து இந்த பிரியாணி கடை ஓப்பன் பண்ணுறதா இருக்குது. அதுக்கு இது எப்படி உதவும்னா வந்து இது வந்து இந்த ஃபைன் டைனிங் வந்து ஒரு சின்ன குரூவுக்கானது. பட் அந்த பிரியாணின்றது ஒரு மாஸ் சப்ளைங்கானது. ஆனால் ஆட்டிடியூட்லாம் ஒன்று தான். ஒரு 2 பேருக்கு சர்வ் பண்ணுறதும், 200 பேருக்கு சர்வ் பண்ணுறதும், 2000 பேருக்கு சர்வ் பண்ணுறதும் எல்லாமே ஒரே இது தான். ஸோ வந்து உதவி பண்ணார். அந்த 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 டைம் ஃப்ரேமில் விதின் 2, ஏன்னா யூஸ்வலி பிரான்ச்லாம் ஒரு விதின் 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும், குக் பண்ணி முடிக்கணும். ஸோ அதனால ஐ brought him in and for him to understand எப்படி ஓடுது அந்த இன்டென்ஸ் மூமெண்ட்ஸில் எப்படி நீங்கள் எவ்வளோ வேகமாக வேலை செய்ய முடியுமோ சிறப்பாக செஞ்சார், உண்மையில சொல்லலாம். ஏன் இன்னைக்கு ரொம்ப இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சூப்பர். இந்த மூணு இதில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் மொத்தமாக என்ன கற்றுக்கிட்டீங்க? உங்களோட அனுபவத்தெல்லாம் நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர். சரி, இதோட நம்ம பயணம் முடிஞ்சிச்சு.
உங்களுக்கு எல்லா வாழ்த்துக்கள். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, உதவி பண்ணதுக்கு. உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு என்னோட நன்றிகள் உங்களுக்கு தெரிவிச்சு. சூப்பர், நீங்கள் மேலும் ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ செஃப்.